அடுத்து நம்ம வந்து ஹார்ட்டில் நிறைய பேருக்கு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்லேருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியாக நம்மளால் எதுவும் முடியாது. மருத்துவத்தாலேயே கஷ்டம்தான். நிறைய பேர் ட்ரிப்ஸ் மூலமாக கரைக்கிறாங்க. நிறைய சொல்கிறாங்க ட்ரிப்ஸுங்காங்க. சிலவங்க இல்லை அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுங்கிறாங்க. 7 அடைப்பு இருக்குது, அந்த அடைப்பு இருக்குது, இத்தனை அடைப்பு இருக்குங்காங்க. அந்த சென்டிமீட்டர் அதனுடைய அளவு கூடனா அந்த ட்ரிப்ஸ் மூலமாக கரைக்க முடியாதுங்கிறாங்க. பல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இறங்கும்படியாக ஹார்ட்டில் பிளாக்கில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக ஆவியாக நம்ம ஜெபிப்பது நம்முடைய கடமை. கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக பிறந்து வாழ்ந்த நாட்களில் அநேக வியாதிஸ்தரில் தேவ சமூகத்தில் பாதத்தில் கொண்டு வச்சாங்க. இயேசு கிறிஸ்துவே சுகம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவே விடுதலை கொடுத்தார். எந்த வியாதி அப்பா என்னால் முடியாது, கை கழுவிட்டு எந்திக்கிற தேவன் அல்ல, இது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிற தேவன் இல்லை. ஏன்னா 7:15 படி சகல வியாதி உன்னிட்டு விளக்குவேன் என்று வேதம் சொல்கிறது. அந்த வேதத்தை நம்ம ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு இறங்கும்படியாக. நம்ம ஏன் அவங்கவுங்க பல்லு வலி வந்து அவனுக்கு தான் தெரியும். கண் எப்படி வலிக்கும், கண் குத்தெடுக்குமான்னு அழுவாங்க. பல்லு வலி தாங்க முடியல சொத்தப்பல்னு அழுவாங்க. காது குத்தெடுக்குன்னு அழுவாங்க. தலைவலி என்ன நான் பார்க்காத தலைவலியாம்பாங்க. நரம்பு வலின்னு இருக்குது, தலைவலியில் ஒத்த வலி இருக்குது, கண்ணோடு சேர்ந்து தலையோடு சேர்ந்து குத்தெடுக்கிற வலி இருக்குது, அநேக தலைவலிகள் இருக்குது. அதேமாரி வலியை அனுபவிக்கிறவனுக்கு தான் வேதனை தெரியும். ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு விதமான வலிகள் உண்டு. அதை தாங்க முடியாத அளவுக்கும் வலிகள் உண்டு. அதனால தான் நிறைய பேர் சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட போயிருந்தாங்க வியாதி கொடுமையினால். நம்ம வியாதிஸ்க்கு நம்ம ஜெபி நம்ம கடமை. ஒவ்வொருடைய சூழ்நிலை, பேக்ரவுண்டு, ஃபேமிலி பேக்ரவுண்டு நிறைய காரியங்கள் இருக்குது. பிளாக் வந்துட்டு வேலை செய்யக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், பணம் இல்லை, இப்படி சொல்கிற சூழ்நிலை. அவங்க அழுதுகிட்டு கதறிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தேவை அவங்க வீட்டுக்கு. அதுக்காக போனால் போயிட்டு போகிறாங்கன்னு நினைப்பாங்களே யாரும். பரவாயில்ல போயிட்டு போகிறாங்க, நம்ம அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் செத்து போயிட்டு போகிறாங்க, அம்மா அப்பா இறக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்களே. அந்த வியாதியிலேருந்து சுகம் பெறணும் தான் நினைப்பாங்க. அந்த வியாதிஸ்தலுக்கு நம்ம விடுதலைக்காக ஜெபிக்கிறது தப்பே கிடையாது. ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம மேலே விழுந்த கடமை. நம்ம ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராங்க. இயேசப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஹார்ட்டில் பிளாக் நிறைய பேருக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குப்பா. 7 பிளாக்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 7 பெரிய பிளாக்குங்காங்க, சின்ன பிளாக்குங்காங்க. ஏசப்பா இத்தனை எம்எம்காங்க. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே இறங்குங்க. ஏசப்பா ஹார்ட்டில் உள்ள பிளாக்கை என் தேவனாய் கர்த்தர் இறங்குவீராக. உபாகம் 7:15 படி சகல வியாதி விட்டு விளக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி சகல வியாதி விளக்குவீராக. உம்மால் தான் முடியும், எங்களால் முடியாது. ஏசப்பா சுயம் பலம் பராக்கிரமம் ஒன்றுமில்லை, தேவ ஆவியினாலே ஆகும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரே, பிதா குமார பரிசுத்த ஆவியானவரே வாழ்த்து வரவிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாம ஒவ்வொரு வியாதிஸ் மேலே கர்த்தர் இறங்குவீராங்க. ஒவ்வொரு வியாதிஸ்களை தொடுவீராங்க. ஹாஸ்பிட்டலில், வீடுகளில் கண்ணீர் மல்க இருக்கிற ஒவ்வொரு பணத்துக்கு என்னச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னச்சு, ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே யார் நமக்கு துணைக்கு இருப்பா, பிள்ளை படிப்பு இருக்குது, பல விதத்தில் ஆண்டவரே போராடிக்கொண்டு எத்தனை குடும்பங்கள் உண்டு. ஏசப்பா இறங்குங்க. ஏசப்பா இறங்குங்க. ஏசப்பா இறங்குங்க. ஏசப்பா லெசஸ் அவ்வளோ ட்ரெஸ் அவ்வளோதான் முடிஞ்ச வாழ்க்கை முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த வியாதிஸ்மனத்தை கரம் இறங்குவதாக. ஹார்ட்டில் உள்ள எல்லா பிளாக்கையும் ஏசப்பா சரிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால அவை ரத்த சீராக செல்ல, பிளட் சர்க்குலேட் சீராக செல்ல கிருபை செய்யுங்க. அப்போ எல்லா கொலஸ்ட்ராலையும் எடுத்து போடுங்க. கெட்ட கொலஸ்ட்ரால் எடுத்து போடுங்க. நல்ல கொலஸ்ட்ரால் இருக்க கிருபை செய்யுங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசிரிச்சு கொடுங்க. இயேசுவின் நாமத்தை ஞானம் விவேகத்தால் நிரப்புங்க. ப்ரெஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மலுக்கு வருவதாக. ப்ரெஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மலுக்கு வருவதாக. அதிக டென்ஷன் எமோஷன் கிரியேட் பண்ணுகிற ஆவிக்கு இயேசுவின் நாமத்தை எரியுது. ஹோக்காலி ஷண்டலா ரொஹீமினஸ் சந்திர ரொஹீமினஸ் இயேசு அதிகமான கோபங்கள், எரிச்சல், டென்ஷன், அப்போ இரிட்டேஷன் இப்படி கிரியேட் பண்ணுகிற ஆவிக்கிரியேசன் கட்டிந்து சபை பர்ரி கண்டசன் இயேசுவின் நாமத்தினால. மற்ற 8:17 படி தகப்பனை மெய்யாகவே அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். வேத வைக்கும்படி நோய்களை பலவீனங்களை சிலுவையில் சுமந்து விட்டீர் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய நோய்கள் பலவீனங்கள் பிளாக், ஹார்ட் உள்ள பிளாக் எல்லாம் சுமந்துட்டீங்க, எல்லாம் சரிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தராகிய இயேசுவே அவுட் ஆஸ் எ பிலான் ரைட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த பிளாக் இயேசுவின் நாமத்தை எடுத்து போட்டு கர்த்தராகிய பிளட் சீராக செல்ல, எல்லா மூலையிலேருந்து கை கால் நரம்புகள் எல்லா பகுதிக்கும் பிளட் சர்க்கிள் சீராக செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதி. நரம்பு மண்டலங்களை தொடுங்க, நரம்பு மண்டலங்களை தொடுங்க, நரம்புகளை தொடுங்க. கர்த்தர் பொறுப்படுது. ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே ஆமேன். நம்ம ஜெபத்துக்கு ஆமேன் ஆமேன் பதில் கொடுத்து எனக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். சோதரம் சோதரம்.